ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்ககிட்ட இருந்தே கற்றுக்கணும். இவங்க கிட்ட தான் இவங்க சின்னவங்க, பெரியவங்க, இவங்க வந்து 10 வருஷம் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லார்கிட்ட இருந்தும் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். எல்லார்கிட்ட இருந்தையும் நம்ம கற்றுக்கணும். ஈவன் உங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லார்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நான் வந்து என்னோட மனைவி வந்து அவங்க ரெகுலராக எப்பயுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 5:45 இல்லைன்னா 6 அந்த 6க்கு எழுந்துக்கணும், காலையில் எழுந்துக்கணும், அதோட வேலை செய்யணும், அந்த ரொட்டீன். அதனால தான் நீங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க. அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க. அவங்க வந்து எழுந்துட்டு அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ருட்டீன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த உங்களோட ருட்டீன் அது அப்படின்னு கேட்போம். அந்த ருட்டீன்றது வந்து அவங்களுக்குலாம் ருட்டீன் அப்படின்றதுனால தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை தெரியாது. பட் ஆனால் ரெகுலராக சில விஷயங்கள் எழுந்தோடனே காலையில் இது பண்ணணும் அது பண்ணணும், வீட்டில் க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், அடுத்தது சமையல் செய்ய ஆரம்பிக்கணும், அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே தொடர்ந்து அவங்களோட நாள் அந்த ஒரு அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ரைட். அடுத்தடுத்தது அந்த மாதிரி அவங்க வந்து பிளான் அவங்க அதே அடுத்த நாளும் அதே இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே இதை பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தவங்ககிட்டருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஓகே, அவங்க எப்படி அந்த டிசிப்ளினாக கரெக்டாக வந்து ஷார்ப்பாக அந்த மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அலாரம் கிடையாது. கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நீங்கள் நிச்சயமாக பார்க்குறேங்க. அவங்களாம் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறாங்க. 5 மணிக்கு ஓகே அலாரம் வச்சு இன்னைக்கு எழுந்திருக்கணும், இன்னைக்கு வந்து நான் இது பண்ணணும் கிடையாது. எழுந்துக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே எழுந்துக்குங்க, என்னை எழுப்பி விடுங்கன்னு சொன்னால் நானே வந்து வீட்டில் சொல்லுவேன், அம்மா நீ கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விடுன்னா அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மைண்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க.